ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்சிஎக்ஸோட அப்டேட்ஸ். சரி வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். நம்ம அலுமினியமில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த லெவல் இதுக்கு மேலே போனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் போனால் ஆனால் திருப்பி கீழே வந்துட்டான். ஸோ இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை, ஆனால் வந்துட்டு அரவுண்ட் த காஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கிறான். மைனர் லாஸில் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் ஆகலாம். ஸோ அதான் அலுமினியமில் எனக்கு என்னோட அப்டேட்டு. ஃபர்தராக மேலே போகணுன்னா இந்த ஹை பிரேக் பண்ணாதான், அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகலாம். பார்ப்போம் சிபிஐல சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ இதான் அலுமினியமோட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ரூட் ஆயிலில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்துட்டு இன்றைக்கி நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். ஒரு பொசிஷன் ஓப்பனில் வச்சுருந்தேன். அந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நான் க்ரூட் ஆயில் மினி தான் எடுக்கிறேன். ஒரு லாட் தான் எடுக்கிறேன். ஒரு லாட் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு 2500 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக வர மாதிரி தெரியுது. மேபி அவன் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டோ 150 பாயிண்ட்டோ போகலாம். ஆனால் ரொம்ப ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுனால விட்டுட்டேன். இன்னொரு ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுவானோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மாலாக புல் பேக் வரலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தேன். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் சரி வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் சரி ப்ரைஸ் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு பை சைடில் ரொம்ப பொசிஷன் லாங்காக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆனால் அது நல்லது. ஆனால் நான் இந்த ட்ரேட் ஏன் எடுத்தேன்னா, கொஞ்சம் பாட்டம் போட்ட மாதிரியும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹையர் லோ சினாரியோ ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த லோவர் ஹை இருந்ததா, லோவர் ஹை இன்னொரு வந்துச்சா, இதை பிரேக் பண்ண மாதிரி ஒரு கேப் அப் ஆனால், ஸோ இந்த டைமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுனால தான் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு 200-250 பாயிண்ட் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போக மாட்டானான்றது கேள்விக்குறி தான். போனாலும் போகலாம், போகாமலே இருக்கலாம். நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம கொஞ்சம் புல் பேக்கு வெயிட் பண்ணுவோம். இல்லை 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு டெய்லி சார்ட்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் ட்ரேட் எடுக்கலான்றதுனால தான் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணேன். இதுதான் அலுமினியம் க்ரூட் பற்றின அப்டேட். அடுத்த அப்டேட் நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.